இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கொழுந்தன்னு நினைக்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ரோட்ல போறவன் ஹெல்ப் பண்றான். நம்ம கூட ஆப்ல டாக்ஸி புக் பண்ணுவோமே, அந்த மாதிரி ஜீப் டாக்ஸி புக் பண்ணி அதுல ஏறி போறதா நினைச்சுக்கோங்க. வாங்க நீ. ஆனா ஆட்டோவை வண்டியில டோ பண்ணிக்கலாம். நீ போற வழியில வண்டி ஏதாவது ஷெட்ல விட்டுட்டு உங்களை நான் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். யோசிக்காம வாங்க நீ. சரி, நான் டோ பண்ற, கேர்ஃபுல்லா போலாம். உட்காருங்க நீ. அண்ணி போலாமா? போலாம். தேங்க்ஸ்ங்க. ஐயோ அண்ணி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலில. உங்களுக்கு எப்ப வண்டி எங்க பிரேக் டவுன் ஆனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். உங்க வண்டியும் பிரேக் டவுன் ஆகி நிக்கும்ல? நிக்கலாம். அப்போ எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம கிட்ட ஆட்டோ இருக்கு. சரி சரி, உள்ள வாங்க, சாப்பிட்டு போலாம். ஐயோ வேணாம் நீ, இன்னொரு நாள் வரேன். ஏன் உள்ள வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்களா என்ன? அண்ணி, இது நான் ஓடி ஆடி வளர்ந்த வீடுதான். உள்ள வர்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ எங்க அம்மா நான் போனாதான் சாப்பிடுவாங்க, அதான். போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருங்க, உள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போலாம். இல்ல நீ, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். இதுவே நாளை பின்ன நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் இதே மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல? இருக்கும் தான். உன் பையனை பத்தி உனக்கே தெரியும். கண்மணி, பிருந்தா, கண்மணிக்கு 2 தோசை ஊத்தி கொடுத்துறியா? இரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வள்ளியம்மா அவர் இன்னும் வரல. வரலையா? ஆமா வள்ளியம்மா வரல. டேய், என்னடா ராகவன் இன்னும் வரலங்கறா? எங்க போனா அவன்? காலையில டெலிவரிக்கு அனுப்புன, இன்னுமா வரல? டேய், உங்ககிட்ட எதுவும் சொன்னானா? இல்லடா. மாமா வந்துட்டாரு, பைக்க தள்ளிட்டு வராரு. டேய் ராகவா, என்னாச்சுடா? ஏன் தள்ளிட்டு வந்த? டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சுடா. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. டேய், பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இல்லையா? பெட்டி கடையில கூட இருக்கும், வாங்கி ஊத்தி வண்டி எடுத்துட்டு வர வேண்டியதானே? காசு இல்லப்பா. டேய், காசு இல்லாம எதுக்கு போன? கல்லால இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே? என்னாச்சுடா அவனுக்கு? அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது, சாப்பாடு எடுத்து டேய், நில்றா. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் பணம் எடுத்துட்டு போகாம போன? எதுக்குப்பா? அப்புறம் எதுக்கு கல்லால கைய வச்சேன்னு கேப்ப? இதெல்லாம் தேவையா? விடு. டேய் ராகவா, என்னடா பேசுற நீ? நீ சாப்பாடு எடுத்து வையத்த, ரொம்ப பசிக்குது. மரா, மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம், விடு. புரியுதுடா, நல்லா புரியுது. உன்னை டெலிவரிக்கு அனுப்புனது உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி எல்லாம் பேசுறல்ல? அது அப்பவே சொல்லி தொலைய வேண்டியதானே, வேற ஆள் அனுப்பியிருப்பனே. இந்த முதலாளி பேச்செல்லாம் கடையோட விட்டுரு. இங்க வந்து இந்த வேலையெல்லாம் வேணாம். நீ ஒரு வேலை சொன்ன, அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்.
மேற்கொண்டு என்ன பேசுற வேலை வச்சுக்காத. அது உனக்கு ரைட்ஸ் இல்ல. ரைட்ஸ் இல்லையா? டேய், நான் உன் தம்பிடா. அத நீ தான் சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன? என்ன சொன்னா உனக்கு என்னடா? இது ஒண்ணு உன் கடை இல்ல. நீ என்ன அதிகாரம் பண்றதுக்கு. மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது வீடு. இங்க எல்லாருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. சும்மா அமைதியா இரு. எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு உன் கடைக்கு வருவல்ல, அங்க வச்சு பேசு. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க விடு. என்னால முடியல. ராகவா, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை அத்தை? அண்ணா மாமா அண்ணா, ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி வார்த்தையிலேயே அடிச்சுக்கிறீங்க? பாருங்க அண்ணா எப்படி மனசு வருத்தப்பட்டு போகுது. நீங்க இப்படிலாம் சண்டை போட்டுப்பீங்களாடா? இப்படிலாம் பேசிப்பீங்களா? ராமச்சந்திரன் பிள்ளைங்க எப்பவும் ஒத்துமையா இருக்காங்கன்னு தானே பேரு வாங்கிருக்கீங்க. இப்ப எப்படா நீங்க பிரிவீங்கன்னு தான் மொத்த பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தீனி போடுற மாதிரி நீங்களும் இப்படி நடந்துக்கலாமா? மாறா, ராகவா, உங்களுக்கு எல்லாம் யாராவது புத்தி சொல்லணுமாடா? நீங்க நல்ல பிள்ளைங்க தானே. நல்லபடியா ஒத்துமையா 3 பேரும் ஜெயிச்சு வரணும்டா. அதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுக்காதீங்கடா. நானா பிரச்சனை பண்ண? மாறா, சரி, நான் எதுவும் பேசல. எதுவும் பேசல. டேய், டேய், மாறா நில்றா. இப்ப என்னத்த நான் அதை சாப்பிடவா வேணாவா? ராகவா, விடுடா, விடு, சாப்பிடுவா. சாப்பாடு வேணாம் அத்தை. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. நானுமே இதை பத்தி பேசல. ராகவா, பசி பசின்னு சொன்னல, வாடா வா. விட அத்தை. ராகவா, பசிக்குது, சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு ராகவா. டேய் டேய் ராகவா, டேய், அண்ணி, அண்ணி பாருங்க நீ இந்த பசங்களை. நீங்க இல்லைன்னாலும் இவங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிட்ட நிம்மதியில தானே இருந்த. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இப்படி அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அண்ணி, நீங்க தான் இந்த வீட்டுல காவல் தெய்வமா இருந்து எல்லாரையும் ஒத்துமையா வாழ வைக்கணும். எப்பவும் இவங்க யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. பிரியக்கூடாது அண்ணி. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா கல்யாணமா இருக்கணும். அப்படிலாம் எதுவும் நடந்துராது. நாங்க இருக்கோம்ல, அப்படிலாம் போக விட மாட்டோம். குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். நார்மல் ஆயிடுவாங்க வள்ளியம்மா. ஆமா வள்ளியம்மா. விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவன் சாப்பிட கூட இல்ல கண்மணி. அப்புறம் சாப்பிட்டு பாரு. அத்தை,